வர செய்ய வேண்டும். கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளும் எவ்வளவோ இருக்கின்றது ஒரு மனைவிக்கு. அந்த மனைவிக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவனுக்கு தான் சுன்னத்தாக இருக்கின்றது திருமணம் செய்வது. எனவே கணவனுடைய கடமைகளை பரஸ்பரம் நன்குறந்து நல்ல முறையிலே செய்யக்கூடிய நேரத்திலே தான் அந்த வாழ்க்கை படகு சரிசமமாக உட்கார்ந்து செல்லக்கூடிய நேரத்திலே தான் அந்த ஓடம் உரிய இடத்தை போய் சேரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கணவனின் முழு சொத்துக்கும் பொறுப்புதாரி இந்த மனைவி. கணவனுடைய முழு சொத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரியாக மாறிவிடுகின்றாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மானத்தை கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக அவள் வாழ வேண்டும். கணவனுடைய சொத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, தன்னுடைய மானத்தையும் கற்பையும் பாதுகாப்பது அவளுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அங்கே அவள் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. மாமா, மாமி, மதினி, மச்சான், இப்படியான ஒரு உறவு முறை ஒன்று அங்கே ஏற்படுகின்றது. அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இந்த பெண்மணிக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. கணவனுடைய பெற்றோர்களோடு, அவருடைய சகோதர சகோதரிகளோடு அனுசரித்து நடக்க வேண்டிய ஒரு கடமையும் அந்த பெண்மணிக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. கணவனுடைய மனம் கோணாதபடி நடப்பதும் அந்த பெண்ணுக்கு ஒரு பாரிய பொறுப்பாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று கணவனும் தன்னுடைய மனைவியுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த கணவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஷரியத்தின் அடிப்படையிலே அவளுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஷரியத்தின் அடிப்படையிலே உள்ள அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது, அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது, நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது, அவளுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து அவளுடைய கருத்துக்களை ஏற்று நடப்பது ஒரு கணவனுக்கு பொறுப்பாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அவளுடைய குணநலன்களை அனுசரித்து நடக்க வேண்டும். அடுத்த கட்டமாக, ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ குணம் இருக்கும், ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கா. பெண் என்று சொன்னால் அப்படித்தான். ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஒரு கணவன் ஒரு மனைவியை கட்டி அவள் மனங்கோணாதபடி எவ்வளவுதான் நடந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துவிட்டால் அவள் என்ன சொல்லுவாள் தெரியுமா? மா ராய்த்து மின்க ஹைரன் கத்து, நான் உங்கள்கிட்ட ஒன்றையும் காணலேன்னு சொல்லுவாள். நான் உங்களை கல்யாணம் என்ன எதை கண்டேன் என்று கேட்பாள். எவ்வளவுதான் அவளை நல்ல முறையிலே வைத்து விட்டு ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்டேக், ஒரு சிறிய தவறு நடந்து விட்டு என்று சொன்னால் அவள் என்ன சொல்வாள்? மா ராய்த்து மின்க ஹைரன் கத்து, நான் உங்களை கண்டு கல்யாணம் முடிச்சு என்ன கண்டேன் என்று தான் கேட்பாள். அவ்வளவுக்கு நன்றி கெட்ட தன்மை உள்ளவர்கள் தான் பெண்கள். எனவே அந்த பெண்ணுடைய மனதை அனுசரித்து நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த கணவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, ஒரு ஈமான் கொண்ட மனிதன், ஒரு ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை, மனைவியை வெறுக்கக்கூடாது என்று சொன்னான். ஒரு பெண்ணை, அதாவது ஒரு கணவன் மனைவியை வெறுக்கக்கூடாது. இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன், அவளுக்கிட்ட இருக்க ஒரு குணம், அந்த குணத்தை இவன் வெறுத்தாலும் கூட ரலிய மின்னா ஆகர், வேறொரு நல்ல குணம் ஒன்றை மீக்கும் அவளுக்கிட்ட, அதை கொண்டு பொருந்திக் கொள்ளணும். அவள்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கும், அதுக்காண்டி அவளை வெறுத்து ஒதுக்குறது அல்ல. அவளுக்கிட்ட இன்னொரு நல்ல குணம் மீக்கும் அடுத்த சைட்ல. எனவே அதையும் அதை கொண்டு இவன் பொருந்தி கொண்டு அவன் அமைதியாக இருந்து சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும். கெட்ட குணத்தை பிடிச்சுக்கொண்டு தூக்கி பிடிச்சுக்கொண்டு பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடாம அவள் ஏதாவது நல்ல குணம் ஒன்று இருக்குமே, அந்த நல்ல குணத்தை அனுசரித்து நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னாங்க, இன்னல் மர்அத ஹுலிகத் மின் தில், ஒரு பெண் வளைக்கப்பட்டது எதுல? விலா எலும்பிலிருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இடது பக்கத்து விலா எலும்பில் இருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். விலா எலும்புன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், ரவுனுக்கு இப்படி வளைஞ்சுதான் இருக்கும். வளைஞ்சதுதான் அந்த விலா எலும்பு என்று சொல்றது. எனவே அந்த வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவளுக்கு வளைஞ்ச குணம் தான் இருக்கும். அந்த வளைவான எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த கோணல் மானனான அந்த தன்மை தான் இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யக்கூடாது? நேரவாக்க போயிடலாம். உங்களுக்கு அந்த விலா எலும்பு நேரவாக்கின உடஞ்சி வைத்துடும். அது வளைஞ்ச மாதிரி தான் வைக்கணும், அதை வளைஞ்ச மாதிரி தான் வைக்கணும். எனவே அந்த விலா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்ட பெண், அவளுக்கிட்ட அந்த வளைவான குணம் அங்கே இருக்கத்தான் செய்யும். எனவே நீங்க என்ன செய்ய வேணும்? லன் தஸ்தகீம லக அலா தரீகத்தின், எந்த வழியிலேயும் உங்களுக்கு அது நேராகாதுன்னு சொன்னான். அந்த விலா எலும்பிலிருந்து, வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குணம் இருக்கின்றது, அது எந்த வழியிலையும் உங்களுக்கு நேரவாக்க இயலாது, சீராகாது. நீங்க என்ன செய்யணும்? அவளை கொண்டு நீங்க அனுபவிக்கிறது என்று சொன்னால், அவளோடு சந்தோஷமாக வாழ்றது என்று சொன்னால், அந்த வளைவோட சேர்ந்துதான் நீங்க வாழ்ந்து ஆகணும்.
நீங்க நேரவாக்க போனன்னு சொன்னா துகைமுகா, நீங்க அந்த வளைவான குணத்தை, அவளுக்கிட்ட இருக்க குணத்தை நீங்க நேரவாக்க போனன்னு சொன்னால் கசர்த்தஹா, அவளை உடைச்சி போட்டுவீங்க. உடைக்கிறேன்னு சொன்னா இந்த வக்கசுருஹா தலாக்குஹா, உடைக்கிறது தலாக்குல பேத்து முடிக்கும்னு சொன்னா. வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட பெண்ணுக்கு வளைவான கோணலான மாணலான எண்ணங்கள் வரலாம், புத்தி வரலாம். எனவே நீங்க அந்த வளைவோடு சேர்ந்துதான் நீங்க வாழ்ந்து என்ன செய்ய வேணும், உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள வேணும். நீங்க எப்ப நேரவாக்க போறீங்களோ கடைசியில் அது உடைஞ்சு போய்த்திடும், தலாக்குத்தான் உடைவாக மாறிவிடும், கடைசியில் காலிகோட்டில் போய்த்து நிற்குவோம். நாங்க பார்க்கிறோம், ரோட்ல போறோம், வழியில போறோம், எல்லாம் மெயின் ரோடு சொன்னா அப்படியே நேர கண்ணுக்கு தெரிபடக்கூடிய வளைவுக்கு இருக்க மாட்டாது, வளைவாக இருக்கும், வங்கு இருக்கும், எத்தனையோ வளைவுகள் இருக்கும். இப்போ இவர் டிரைவிங் பண்ணிக்கொண்டு போறாரு. இப்போ டிரைவிங் பண்ணிக்கொண்டு போறவர் வளைவான ரோட்ல வளைஞ்சுதான் டிரைவிங் பண்ணி போகணும், வளைஞ்சு எடுக்கணும் அவரோட வாகனத்தை. அவர் வளைஞ்ச இடத்துல வளைவு இல்லாம நேர விட்டன்னு சொன்னா வைத்து மாட்டிக்கொள்வார், முட்டிடுவார், எங்க வைத்து பிறண்டுடுவார். ஏன் வளைஞ்ச இடத்துல வளைஞ்சுதான் அவர் என்ன செய்யணும், ஓட்டணும். வளைஞ்ச இடத்துல வளைஞ்சு ஓட்டுற மாதிரி நேரவாக போனன்னு சொன்னால் என்ன செய்யும், கடைசியில் எங்க பள்ளத்துல தான் விழுந்துடுவார். இதை போலதான் அந்த பெண்ணுடைய வளைவான குணத்தோடு சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், அந்த குணத்தோடு சேர்ந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது தலாக்கில் கொண்டு போய் முடிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்குறோம் தலாக் என்று சொல்றோம். தலாக் என்று சொன்னது இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான ஒரு விஷயம்தான் தலாக்கு. அபுகலுல் ஹலால் இலல்லாஹ், ஹலாலானது தான் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானது அத்தலாக் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஹலாலானது சொல்லலாம், தலாக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் இந்த ஆயுதத்தை கணவனுடைய கையில. ஆனால் அல்லாஹ்வுக்கு மிச்சம் கோபமானது, மிச்சம் வெறுப்பானது, சொல்லுவாங்க அரிசி நடுங்கும் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தலாக் என்று சொன்னது பாரதூரமான விஷயம். ஹலாலாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு விஷயம்தான் இந்த தலாக்கு. எனவே இன்று பார்க்கிறோம், தலாக் என்று சொன்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்றைக்கு என்ன காதிகோட்டில் முஸ்லீம்கிட்ட வழக்கு தான் மிச்சம் இருக்கின்றது. அந்நியர்களுடைய திருமண முறிவுகளுக்கு விட காதிகோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 100 கணக்கில் இருக்கும். ஏனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி பிரிவுக்காக வேண்டி வழக்கு போட்டிப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தலாக்கு சொல்வது கெட்டித்தனம் அல்ல. அல்லாஹ் மிக வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதாக இருந்தென்று சொன்னால் தலாக்குத்தான். இதாக கடைசி கட்டத்திலே பாவிக்க வேண்டிய ஒரு ஆயுதம். திருத்தி திருத்தி இயலாத ஒரு கட்டத்தில் இருக்குங்களா, வாழத்துக்கு இயலாத ஒரு கட்டம் வருமே, அந்த இடத்துல தான் இந்த தலாக்க பாவிக்கணும். அதுக்கு மாற்றமாக சின்ன சின்ன விஷயத்துக்கா உம்மை சொன்னதுக்காக வேண்டி பொண்டாட்டி விட்டுட்டு வரான், தாத்த சொன்னதுக்காக வேண்டி பொண்டாட்டி விட்டுட்டு வரான், மதினி சொன்னதுக்காக வேண்டியும் பொண்டாட்டி விட்டுட்டு வரான். அப்படியா கொத்த காலம் தான் இந்த காலம். சீதன பிரச்சனைக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி என்ன செய்யலாம், பஞ்சாயத்தை விட்டுட்டு போற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலாக் என்று சொன்னது மிகவும் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கக்கூடிய விஷயம் சொன்னால் எவ்வளவு பாரதூரமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு விஷயம் இருப்பதாக இருந்தால் தலாக்கு. எனவே தலாக்குடைய விஷயத்தில் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்ய சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவங்கள படுக்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுடுங்க கொஞ்சம், அப்போ கொஞ்சம் திருந்தி வருவாங்க. படுக்கைக்கு எடுக்காதீங்க, ஆனால் கதைக்காம இருக்கக்கூடாது. எந்த கட்டத்திலையும் பொஞ்சாயோடு கோவிச்சு கொண்டிருக்கப்படாது. எந்த கட்டத்திலையும் மனைவியோடு கோவிச்சு கொண்டிருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுக்கு 3 நாள் தான் ஆகக்கூடாது. கோவிச்சு கொண்டிருக்கலாம் யாரோடையும் சரி. 3 நாளைக்கு மேல யார் கோவிச்சு கொண்டு, அது கணவன் மனைவியா இருக்கலாம், புறத்தியா இருக்கலாம். 3 நாளைக்கு மேல யாராவது கோபிச்சு கொண்டிருந்தன்னு சொன்னால் அவன் அதே நிலைமையில மௌத்தாகிவிட்டான்னு சொன்னால் தகலன் நார், நரகத்துக்கு நுழைஞ்சிட்டான். நுழைவான் என்று சொல்லல, நுழைஞ்சிட்டான், ஷுவர் ஆயிட்டு, உறுதி ஆயிட்டு, நுழைந்து விட்டான் என்று சொன்னாங்க. இறந்த கால வார்த்தையை பாவிச்சிக்கான். எனவே கணவன் மனைவிக்கு மனையில பிரச்சனை வந்தா கோவிச்சு கொண்டு பேசாம இருக்க முடியாது. அவளை திருத்துறதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் அவளை படுக்கையிலேருந்து ஒதுக்கி வச்சோணும், அப்போ கொஞ்சம் திருந்துவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் வதுரிபூஹுன்ன, அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுத்தாத முறையில் அடிக்க சொன்னான் அல்லாஹ் தஆலா. கையை காலை தூக்கி அடிக்க கேம கேட்கறல்ல, உடைக்கிறது இல்லை, இடுப்புடைக்கிறதும் அல்ல. அந்த பெண்ணுடைய என்ன செய்யணும், காயங்கள் ஏற்படுத்தாத முறையில் முகத்துகளுக்கு அவளுடைய உயிர் தளங்களுக்கு அடிக்காமல் அவளை திருத்தக்கூடிய முறையிலே ஒரு அடித்து அவளை திருத்தணும்னு சொன்னான். அதுவும் இயலாத கட்டம் வந்துன்னு சொன்னால் கணவனுடைய புறத்தில் ஒருவரையும் மனைவியுடைய புறத்தில் ஒருவரையும் பேசி 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சமாதானம் பண்ண செய்யணும். மாப்பிள்ளோட போத்தால் ஒருத்தர் அனுப்பணும், பொஞ்சாயிட போத்தால் ஒருத்தர் அனுப்பி 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவியோட பேசி 2 பேரும் ஷேப்பாக்க பார்க்கணும்.